வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. ஒரு அருமையான குறளினை சிந்திப்போம். அதிகாரம் 8 அன்புடைமை. குறளின் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு அப்படின்னு சொன்னால் அது சும்மா வெறும் வாய் வார்த்தை அல்ல, அது செயலில் காட்டணும் அப்படின்னு அன்னை தெரசா அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கிறார். அதுபோல் என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். பிறருக்கு மேலே அன்பு செலுத்தாதவங்க எல்லாமே சுயநலவாதிகள், தன்னுடைய பிள்ளைகள், இப்படி தனக்காக வாழ்கிறவங்க, பிறருக்காக வாழ்கிறவங்க அப்படிங்கிறவங்க தன்னால் இயன்றதை பிறருக்காக கொடுத்து உதவி வாழ்ந்து மகிழ்வார்கள், புகழ் பெறுவார்கள். பொருள் மட்டுமல்ல, தன்னால் இயன்ற உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே பிறருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாரு. இந்த குறளுக்கு மிக சரியான எடுத்துக்காட்டு அன்னை தெரசா அவர்கள். அன்னை தெரசா அவர்கள் 1910ஆம் ஆண்டு அல்பேனியா நாட்டில் ஆக்னஸ் என்ற ஒரு இயற்பெயரோட பிறந்தவர். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு மத நம்பிக்கையிலையும் பிறருக்கு தொண்டு செய்வதிலையும் ஆர்வம் இருந்துச்சு. அதன் காரணமாக அவர் இந்தியாவுக்கு வர விரும்பினார். இப்போ இந்தியாவுக்கு வரணும்னு சொன்னால் ஒரு பயிற்று மொழியாக ஆங்கிலம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை அவர் கற்றுக்கொண்டு 1919ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வர்றார். டார்ஜிலிங் அந்த ஊருக்கு வர்றாரு. அங்கே துறவற வாழ்க்கையை அவர் மேற்கொள்கிறார். அதுக்கு உண்டான பயிற்சியை எடுக்கிறார். 1937ஆம் ஆண்டு தான் தன்னுடைய பயிற்சியை முடிக்கிறார். தெரசா அப்படிங்கிற ஒரு பெயரையும் அவர் சூட்டிக்கொள்கிறார். இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது, அந்த கன்னியாஸ்திரி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு அறகுறை பயிற்சி அல்ல. எத்தனை ஆண்டுகள் பாருங்கள், ஒரு 7-8 ஆண்டுகள் அந்த பயிற்சியை முடிச்சுட்டு பிறருக்காக வாழ்கின்ற ஒரு சேவையை செய்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த லொரேட்டா சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு சேர்ந்து குழந்தைகளுக்கு பள்ளி கூடத்தில் பாடம் நடத்துகிற ஆசிரியையாக இருக்கிறாங்க. அதன் பிறகு பிறர் அன்பின் பணியாளர், அதாவது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு சேவை அமைப்பை தொடங்கி மக்களுக்காக தொண்டு செய்கிறார். ஒரு சாதாரண தொண்டு கிடையாது, அசாதாரணமான ஒரு வாழ்க்கை. அதாவது தொழுநோயாளிகள், ஏழை எளியவர்கள், அனாதைகள், இப்படி இந்த சாதாரண வாழ்க்கையிலிருந்து அப்பாற்பட்டு ஒரு கொடுமையான வாழ்வு வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் மீது இரக்கம் காட்டி, அன்பு காட்டி ஒரு ஆதரவு கரம் நீட்டியவர் அன்னை தெரசா அவர்கள். அதற்காக தான் அவரை அனைவரும் அன்னை தெரசா என்று போற்றுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய இயக்கம் உலக நாடுகள் பூராவும் பரவியது. இதற்காக 1979ஆம் ஆண்டு அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள், ஜனவரி 25 1980 அன்னை தெரசாவுக்கு இந்தியாவுடைய மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா பட்டம் வழங்கப்பட்டது. அந்த மனிதர் அன்னை தெரசா அவர்களுடைய புகழ் வாழ்க என்று வாழ்த்துவோம். இந்த குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற அந்த குறளுக்கு மிகவும் பொருத்தமான அன்னை தெரசா அவர்கள் புகழ் வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.
இதே நாளில் ஜனவரி 25ஆம் நாளில் பிறந்தவங்க யாருன்னு அப்படின்னு கேட்டால் பாயில் அழுத்தத்திற்கும் கன அளவிற்கும் PV கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு சமன்பாட்டை உருவாக்கினவர். அதாவது அழுத்தமும் கன அளவும் ஒன்றுக்கொன்று எதிர் தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடித்த பாயில் அவர்களுடைய பிறந்தநாள். கணித துறையில் சாதனைகள் படைத்த லக்ராஞ்சி அவர்களுடைய பிறந்தநாளும் இன்று. அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பட்டும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.